வரலாற்றில் மறைக்கப்பட்ட முதல் மின்னணு கணினி. கிரிப்டோகிராஃபி தொழில்நுட்பம் இன்று நுழையாத இடமில்லை. கணினி, ஸ்மார்ட்போன், இணையம் சார்ந்த பயன்பாடுகள், வங்கிகள், சேமிப்புகள், வாட்ஸ்அப் என தகவல் வடிவில் எது இருந்தாலும் அதை காக்க கிரிப்டோகிராஃபி பயன்படுகிறது. நீங்கள் கணினியில் பாஸ்வேர்ட் டைப் செய்யும் போது அது ஸ்டார் என்ற குறியீடாக உடனடியாக மறைக்கப்படுவதற்கு காரணம் இவ்வகை பாதுகாப்பு நிரல்கள் தான். இன்று பயன்பாட்டில் இருக்கும் கிரிப்டோகிராஃபி மறைநிரல்கள் AES அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், DES, MD4, MD5, SHA-2, SHA-3 என அனைத்திற்கும் தலைமை எனிக்மாவும் டன்னியும் தான். இந்த மகா ஜெர்மன் ரகசியத்தை உடைக்கும் முயற்சியில்தான் கணினி தொழில்நுட்பம், கிரிப்டோகிராஃபி, இயந்திர கற்றல், செயற்கை நுண்ணறிவுக்கான தேடல் என பல தொழில்நுட்பங்கள் உயிர் பிடித்தது. அதுவும் 50 வருடங்கள் கடந்து மிக பொறுமையாக வந்திருக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை 5 வருடங்களில் அடித்து பிடித்து வர வைத்தது நிச்சயம் 2ஆம் உலகப் போர்தான். டன்னி என்பது பிரிட்டிஷ் வைத்த செல்ல பெயர். செய்திகளை ரகசியமாக்கும் கிரிப்டோகிராஃபியில் எனிக்மாவின் அண்ணனாக வந்த டன்னியின் தொழிற்பெயர் த லோரஸ் SZ40 பெர்லினில் உள்ள ஜி பொறியியல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. டைப் செய்யப்பட்ட எழுத்து இன்னொரு எழுத்தாக மறைக்கப்படும் தொழில்நுட்பத்தை 0, 1 என பைனரி நிரலாக மாற்றி அமைத்தது டன்னி தான். எனிக்மாவில் 3 அல்லது 4 பற்சக்கரங்கள் என்றால் டன்னியில் 12 பற்சக்கரங்கள் மற்றும் 501 பின் இணைப்புகள். அதுவும் ஒவ்வொரு பற்சக்கரங்களுக்கும் 41 அல்லது 51 அல்லது 47 என பின் இணைப்புகளின் எண்ணிக்கை வேறுபடும். எனிக்மாவைப் போல ஒவ்வொரு பற்சக்கரங்களுக்கும் 26 எழுத்துக்கள் என கணித்துவிடக் கூடாது என உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சம் இது. ஒவ்வொரு டன்னியும் டைப் செய்யும் வசதி கொண்ட டெலிபிரிண்டர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும். டெலிபிரிண்டரில் டைப் செய்யப்படும் ஒவ்வொரு எழுத்தும் 5 பைட் பைனரி நிரலாக மாறும். உதாரணமாக HI என டெலிபிரிண்டர் கீபோர்ட் டைப் செய்தால் H என்பது 01001, I என்பது 101110 என 5 இலக்க பைனரி நிரலாக மாறும். இப்படி மாறிய இந்த நிரல் டன்னி இயந்திரத்தினுள் சென்றதும் அதில் ரேண்டமாக பல்வேறு எழுத்துக்களை ஊடே கலந்து விடுவதுதான் டன்னியின் வேலை. இப்படி கலந்து விடப்படும் எழுத்துக்கள் கீ என அழைக்கப்படும். இப்படி மறைக்கப்பட்ட செய்தி இன்னொரு டெலிபிரிண்டர் வாயிலாக ரேடியோ அலைகளாக அனுப்பப்படும். அதை பெறும் டெலிபிரிண்டர் அங்குள்ள டன்னிக்குள் இந்த செய்திகளை அனுப்பி கீ எழுத்துக்களை விலக்கி பைனரி நிரலை மீண்டும் எழுத்துக்களாக மாற்றி ஹாய் என பிரிண்ட் செய்யும். இதுதான் டன்னி இயங்கும் முறை. எனிக்மாவைப் போலவே டன்னியின் உயிர் அதன் பற்சக்கரங்கள். 12 பற்சக்கரங்களில் வேறுபட்ட 501 பின் இணைப்புகளில் மூலம் ஒரு எழுத்து பைனரியாக மாறும் சாத்தியம் மட்டுமே 16 பில்லியன் முறை. இந்த 12 பற்சக்கரங்களின் செட்டிங் அமைப்பை ஒவ்வொரு செய்திக்கும் மாற்ற வேண்டும். அதுவே டன்னியை பயன்படுத்துவதில் உள்ள முதன்மை கட்டளை. இதற்காகவே நூற்றுக்கணக்கான செட்டிங் அமைப்பை கொண்ட QEP என்ற கோட் புத்தகம் அச்சிடப்பட்டது. ஆக எளிமையாக சொன்னால், முதலில் டெலிபிரிண்டில் கீபோர்டில் ஒரு செய்தி அடிக்கப்பட்டதும் அதன் ஒவ்வொரு எழுத்தும் பைனரி எழுத்தாக மாறும். அது டன்னி வசம் வந்ததும் 16 பில்லியன் சாத்தியங்களில் உருவாகும் எழுத்துக்களை அதனுடன் பைனரி நிரலாக கலந்து அனுப்பும். செய்தியை பெறுபவர் இதே டன்னி செட்டிங் அமைப்பை வைத்தால் மட்டுமே கலக்கப்பட்ட அந்த கீ எழுத்துக்கள் விளக்கப்பட்டு டெலிபிரிண்டர் மூலம் பைனரி நிரல் எழுத்தாக மாற்றப்பட்டு உண்மை செய்தி ஒளிரும். வாசிப்பதற்கே கடினமாக இருக்கும் இப்படி ஒரு ரகசியத்தை உடைக்க உலகில் வழியே இல்லை என நம்பிய ஜெர்மன் இராணுவம் ஹிட்லர் உட்பட பல உயர் தலைமைகளின் கட்டளைகளை டன்னி வழியாகத்தான் அனுப்பியது. இப்படி பைனரி நிரல்களாக அனுப்பப்பட்ட செய்திகளை ஃபிஷ் என அழைத்தது பிரிட்டிஷ் தரப்பு. டன்னியை உடைக்க எடுக்கும் முயற்சிகள் கூட அதற்கு பெரும் சவாலாக இருந்தது. காரணம், எனிக்மா செய்திகளை உடைக்க இவர்களிடமும் ஒரு எனிக்மா கைவசம் இருந்தது. ஆகவே அது இயங்கும் விதம் புலப்பட்டது. ஆனால் டன்னியை பெட்ச்லே பார்க் பள்ளி நிபுணர்கள் எவரும் பார்த்தது கூட இல்லை. இடைமறிக்கப்பட்டு கிடைக்கும் பைனரி நிரல்களை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்வது? ஆனால் கிடைத்த வெறும் தகவலை வைத்து ஒரு டன்னி மாதிரியை உருவாக்கியது ஆலன் குழு. ஜெர்மன் தரப்பில் ஒரு முறை தவறு நிகழ்ந்தது.
ஒவ்வொரு செய்திக்கும் டன்னி பற்சக்கர அமைப்பை மாற்ற வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் அவசரத்தில் 2 செய்திகளை ஒரே விதமான பற்சக்கர செட்டிங்கில் வைத்து அனுப்பினார்கள். அதை வைத்து அதன் கீ என்ன என்பதை கண்டுகொண்ட ஆலன் ஒரு தீர்வு கண்டுபிடித்தார். எந்தவித இயந்திரங்களின் உதவியும் இல்லாமல் கைகளால் நிகழ்த்தப்பட்ட இத்தீர்வு டியூனரி என அறியப்பட்டது. ஆனால் போரில் செய்திகள் பகிரப்படும் வேகத்திற்கு இணையாக இத்தீர்வால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அப்போது ஆலன் குழுவில் இருந்த WT டியூட்டி இத்தீர்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றார். பல மாத உழைப்பின் பலனாய் துத்தேவினால் டன்னி பற்சக்கர அமைப்பை கணிக்க முடிந்தது. அதை வைத்தே டன்னி மாதிரியை உருவாக்கினார்கள். இப்போது டன்னியை உடைக்கும் வழிமுறை அல்கோரிதம் கைவசம் இருக்கிறது. அதை செயல்படுத்தும் ஒரு மின்னணு இயந்திரத்தை உருவாக்கும் பணியை துவங்கினார் ஆலன். நண்பர்களால் டாம் என அழைக்கப்படும் டாமி ஃபிளபஸ் ஒரு மின்னணுவியல் பொறியாளர். தந்தி சேவைகளை வழிநடத்தும் GPO ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆய்வகத்தில் பணியாற்றி வந்தார். இப்போது இந்த நிறுவனம்தான் பிரிட்டிஷ் டெலிகாம் என மாற்றமடைந்துள்ளது. டாம், துத்தே மற்றும் கணிதவியலாளர் மேக்ஸ் நியூமேனுடன் ஆலன் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார். சந்திப்பின் நோக்கம் டன்னியை உடைக்கும் ஒரு மேம்பட்ட நவீன இயந்திரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான துத்தேவின் வழிமுறைகளை ஆராய்ந்த டாம் நிச்சயமாக உருவாக்கலாம் என்றார். உற்சாகமாக வேலையில் இறங்கியது குழு. சில மாதங்கள் உழைப்பில் முதல் இயந்திரம் தயார். அதன் பெயர் ஹீத் ராபின்சன். டன்னியின் ரகசிய செய்திகளை உடைக்க முடிந்தாலும் ஒரே வேகத்தில் இயங்கி கண்டுபிடித்தது ராபின்சன் குழு. யோசித்தது, நமக்கு வேண்டிய கட்டளையை புரோகிராம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கணித இயந்திரத்தை உருவாக்குவோம் என நம்பிக்கையாக களமிறங்கினார்கள். அப்போதைய காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்த உலகின் சிக்கலான இயந்திரமே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மெஷின் 150 வால்வுகளுடன் தான் இயங்கி வந்தது. ஆனால் 1500 சர்க்யூட் வால்வுகளுடன் கூடிய ஒரு சிக்கலான இயந்திரத்தை உருவாக்க முடிந்தது நிபுணர் குழு. இதற்கு பிற நிபுணர்களிடம் இருந்து பலத்த எதிர்ப்பு வந்தது. காசை கரியாக்குகிறார்கள், இவர்களது யோசனைகளை வைத்து பார்த்தால் உலகின் முதல் மின்னணு கணினியை கண்டுபிடித்துள்ளார்கள் போலிருக்கிறது என்றெல்லாம் கேலி செய்தார்கள். கிண்டல் கேலிகளை பொருட்படுத்தாது 11 மாதங்கள் உழைத்தது டாமின் குழு. நவம்பர் 1943 1500 வால்வுகளுடன் குறிப்பிட்ட கட்டளைகளை புரோகிராம் செய்யும் அம்சத்துடன் வெளிவந்தது ஒரு மின்னணு இயந்திரம். அதன் பெயர் கொலோசஸ். உலகின் முதல் புரோகிராமிங் வசதி கொண்ட மின்னணு கணினி கொலோசஸ் தான். நிற்க, உலகின் முதல் மின்னணு கணினி அமெரிக்காவின் ENIAC தானே என அதிர்ச்சி வேண்டாம். போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தும் 1974 வரை கொலோசஸ் என்ற கணினி இருந்ததை ரகசியமாக வைத்திருந்தது பிரிட்டன். அதன் பிறகே தகவல்கள் வெளிவந்து வரலாறு மாறத் துவங்கியது. அட, இப்படி ஒரு உலக சாதனையிலும் ரகசியம் காக்க வேண்டுமா என உங்கள் மனதில் எழும் கேள்வி சரிதான். இந்த ரகசியங்களுக்கு நிகார கணினி அறிவியலின் தந்தை ஆலன் டூரிங்கிடமும் ஒரு தனிப்பட்ட ரகசியம் இருந்தது. அதற்கு விலையாக அவரது உயிரையே அவர் தர வேண்டியிருந்தது. 2ஆம் உலகப் போரின் குறிப்பிடத்தக்க திருப்பம் கொலோசஸ் கணினியின் வரவு. ஒரு போரில் ஆயுதங்களை விட வலிமை வாய்ந்தது தகவல்கள். ஜெர்மனியின் தரப்பில் இரகசிய தகவல் தொடர்புக்கான இயந்திரங்கள் எனிக்மா, டன்னி என இரண்டுமே உடைக்கப்பட்டுவிட ஜெர்மனியின் சரிவு துவங்கியது. பிரான்ஸ் போன்ற நட்பு நாடுகள் ஏற்கனவே ஜெர்மனியிடம் சரணடைந்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட வீழும் நிலையில் இருந்த பிரிட்டனுக்கு ஆலன் டூரிங்கின் பாம் மற்றும் டாமி ஃபிளபஸின் கொலாசஸ் கணினி ஒரு மறுபிறவியை தந்தது. புதிய கணினி தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி எந்தவித சூழ்நிலையிலும் ஜெர்மனிக்கு தெரிந்து விடாதபடி ரகசியமாக செயல்பட்டது பிரிட்டன். போரில் தனது நேச நாடுகளான அமெரிக்கா மற்றும் சோவியத்திற்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டு அங்கும் பாம் இயந்திரங்கள் உருவாகின. இது போன்ற தொழில்நுட்ப தகவல்களை பெற்றுக்கொண்டு அமெரிக்கா தனது கடன் குத்தகை ஒப்பந்த திட்டத்தின் கீழ் பிரிட்டனுக்கு $31 பில்லியன் மற்றும் சோவியத்திற்கு $11 பில்லியன் கடன் தந்தது. ஆள், ஆயுதம், பணம் என புதிய உச்சார்க்கத்தோடு போரில் முன்னிலை பெற்றது பிரிட்டன். பாம் மற்றும் குளோசஸ் அந்த தகவலை வைத்துக்கொண்டு எதிர் தாக்குதலை துல்லியமாக நிகழ்த்தியது நேசப்படைகள். முதலில் அட்லாண்டிக் கடலில் ஜெர்மன் ஓநாய் நீர்மூழ்கி கப்பல்களை குறிவைத்தது பிரிட்டன். கான்வாய் கப்பல்களுடன் பாதுகாப்பாக வரும் விமானங்களை கொண்டு தொடர் தாக்குதல் நிகழ்த்தியது. ஜெர்மனியின் கப்பல்கள் தொடர்ந்து மூழ்கத் துவங்கின. ஏதோ ஒரு தவறு நிகழ்கிறது என புரிந்து கொண்ட நாஜி படை தகவல் அனுப்புவதில் கட்டுப்பாடுகள் மற்றும் தாக்குதல் வியூகம் என புதிய மாற்றங்கள் செய்தார்கள். ஆனால் அதை அனைத்தையும் டன்னி வாயிலாகவே போர் முனைக்கு பகிர்ந்தார்கள். அவர்கள் அனுப்புவதை கோலோசஸ் வினாடிகளில் பிரதி எடுத்து பிரிட்டனுக்கு தாரை வார்த்தது. இப்படியாக பாம் மற்றும் கோலோசஸ் கணினியின் வருகைக்கு பிறகு 1943களின் துவக்கத்தில் இருந்தே ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2 ஓநாய் நீர்மூழ்கி கப்பல்கள்
தாக்கி அழிக்கப்பட்டன. இப்படியாக மே மாதம் மட்டுமே 43 ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல்கள் அழிக்கப்பட, இது இரண்டாம் உலகப் போரின் கருப்பு மே என ஜெர்மனியர்களால் அறியப்படுகிறது. 24 மே 1943 அன்று ஓநாய் நீர்மூழ்கி படையின் கமாண்டர் ஜெனரல் கார்ல் டானிட்ஸ் தோல்வியை ஒப்புக்கொண்டு அட்லாண்டிக் கடலில் இருந்து படையை விலக்கிக் கொண்டார். நேசப்படைகளின் உதவியுடன் ஹிட்லர் வசமிருந்த ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றாக விடுதலை அடைந்தன. ஜெர்மனியின் ஹாம்பர்க், நுரம்பர்க் நகரங்களை பிரிட்டன் மற்றும் அமெரிக்க இராணுவம் கைப்பற்ற, தலைநகரம் பெர்லினை சுற்றி வளைத்தது சோவியத்தின் சிவப்பு இராணுவம். இதைத் தொடர்ந்து 30 ஏப்ரல் 1945 அன்று தனது பதுங்கு அறையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர். அதன் பிறகு ஜெர்மனிய துருப்புகள் போர் முனைகளில் சரணடைய துவங்கியது. இப்படியாக சரணடைந்த 174 நீர்மூழ்கி கப்பல்களை ஆபரேஷன் டெட்லைட் என்ற பெயரில் அழித்தது பிரிட்டன். இதன் பிறகும் போர் சில மாதங்கள் தொடர, அமெரிக்கா முதலாம் அணுகுண்டை ஹிரோஷிமா மீது வீசியது. அதைத் தொடர்ந்து ஏற்கனவே சரணடைய தயாராக இருந்த ஜப்பான் மீது அவசரமாக இரண்டாவது அணுகுண்டையும் வீசி செப்டம்பர் 2, 1945 இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1939 முதல் 1945 வரை 6 வருடங்கள் நீட்டித்த இப்பெரும் போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 கோடி. இதில் இராணுவ பணியில் இருந்தவர்கள் 2 கோடி, பொதுமக்கள் 4 கோடி. இந்த மரண எண்ணிக்கையை கூட வெறும் ஆவண தகவல்தான். ஆனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இதைவிட அதிகம் என்பதே கள உண்மை. பாம் மற்றும் கொலோசஸ் கண்டுபிடிக்காவிட்டால் பிரிட்டன் சர்வ நிச்சயமாக ஜெர்மனியிடம் வீழ்ந்திருக்கும். போர் இன்னும் 2 ஆண்டுகள் நிகழ்ந்திருக்கும். இறந்தோர் எண்ணிக்கை இதைவிட 3 மடங்காக இருந்திருக்கும் என்பதை நடுங்க வைக்கும் உண்மை என்கிறது வரலாற்று ஆய்வுகள். ஆகவேதான் உருவான காலத்திலேயே கணினி தொழில்நுட்பம் மனித குலத்தை அழிவிலிருந்து நிச்சயமாக காத்திருக்கிறது. சரி, இந்த அரும் கண்டுபிடிப்புகளை சாத்தியப்படுத்துபவர்களுக்கு பேரும் பாராட்டும் உலக அரங்கில் கவனமும் கிடைத்திருக்கும் என நினைத்தால் அது தவறு. இரண்டாம் உலகப் போர் முடிந்து 29 வருடங்கள் வரை அல்ட்ரா என்ற உளவு நிறுவனம் இருந்த தகவல் கூட எவருக்கும் தெரியாவண்ணம் ரகசியமாக வைத்திருந்தது பிரிட்டன். போர் முடியும் தருவாயில் கொலோசஸ் கணினிகளில் 10 வகைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆலன் மற்றும் டாம் குழுவினர் தங்கள் கண்டுபிடிப்புகளை நினைத்து பெரிதும் மகிழ்ந்திருந்தனர். அதற்கான முறையான அங்கீகாரத்திற்காக காத்திருந்தனர். ஆனால் பிரிட்டன் அரசு ஒரு அதிரடி முடிவு செய்தது. அல்ட்ரா என்ற உளவு அமைப்பு ஆலன் டூரிங் மற்றும் பிற நிபுணர்களின் உதவியுடன் எனிக்மா மற்றும் டன்னியை உடைத்தார்கள் என்ற உண்மை வரலாற்றில் எங்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதன் மீது தடயங்கள் அனைத்தையும் அளித்தது பிரிட்டன். பாம் இயந்திரங்கள் உடைக்கப்பட்டன. கொலோசஸ் கணினிகள் பல பாகங்களாக உருத்தெரியாமல் பிரித்தெடுக்கப்பட்டன. இந்த பணிகளை அதை உருவாக்கிய ஆலன் மற்றும் டாம் குழுவினரை வைத்தே செய்தது அரசு. கணினிகள் குறித்த ஆவணங்கள், வரைபடங்கள் என அனைத்துமே கண்ணீருடன் எரித்தார் டாமி ஃப்ளவர். ஆதாரங்களை மறைக்கும் இந்த அதிரடிக்கு தேச பாதுகாப்பு ஒரு காரணம் என கூறப்பட்டாலும், இத்தனை தகவல்கள் தெரிந்திருந்தும் எங்களிடம் தரவில்லையே என பிற நாடுகள் கேள்வி எழுப்பினால் என்ன செய்வது என்ற இக்கட்டில் இருந்து தப்பிக்கவே பிரிட்டன் அனைத்தையும் அளித்தது. மேலும் ஜெர்மனி உளவாளிகள் போருக்கு பின்னும் கூட பல நாடுகளில் ஊடுருவி கவனித்திருந்தார்கள். ஜெர்மனியின் ரகசியங்களை வெளியில் சொன்ன உளவாளிகளை இவர்கள் கொன்று விடுவார்கள் என்ற அச்சம் நிறைந்த காலகட்டம் அது. எனிக்மா இயந்திரத்தை முதலில் ஜெர்மனியிலிருந்து பிரான்சிற்கு கடத்து வந்த உளவாளி ஹன்ஸ் திலோமித் போர் காலகட்டத்திலே கொல்லப்பட்டார். ஆகவே எனிக்மாவை உடைக்கும் வழிமுறையை முதலில் கண்டுபிடித்த போலந்து கணிதவியலாளர் மரியன் ரெஜுஸ்வஸ்கி கூட பல வருடங்கள் தலைமறைவாகத்தான் இருந்தார். இது மட்டுமின்றி இந்த காரணத்தால் தான் நாம் வீழ்ந்தோம், இதுதான் நம் பலவீனம் என எதிர் நாடுகளுக்கு தெரிந்து விடவே கூடாது. ஒருவேளை கிரிப்டோ இயந்திரம் உடைக்கப்பட்டதால் தான் நாம் வீழ்ந்தோம் என ஜெர்மனிக்கு தெரிந்து அதை சரி செய்து கொண்டு அவர்கள் மீண்டும் ஒரு போரை துவங்கினால் என்ற அச்சமும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. காரணங்கள் பலவாயினும் அதுவரை உருவாக்கப்பட்டிருந்த கணினி சார்ந்த தொழில்நுட்பம் அதன் வேலை முடிந்ததும் அப்படியே அளிக்கப்பட்டது என்பதுதான் வருத்த வைக்கும் உண்மை. இதனால் கணினி உருவான வரலாற்றில் பாம் மற்றும் கொலோசஸ் இயந்திரங்கள் இருந்ததை 30 வருடங்களுக்கும் மேலாக மறைக்கப்பட்டிருந்தது. என்ன வினோதம் பாருங்கள்! மனித குலத்தை காத்த ஒரு தொழில்நுட்பம் அழிக்கப்பட்டு உலக உயிர்கள் அனைத்தையும் அழித்திடும் அணுகுண்டு தொழில்நுட்பத்தை அப்போது வளர்த்தெடுத்திருந்திருக்கிறோம். ஆனால் இயற்கையின் ஏதிப்படி உண்மையான உழைப்பு என்றும் வீண் போகாதல்லவா? 1974 பிரிட்டிஷ் விமானப்படை வீரர் விண்டர் போதம் த அல்ட்ரா சீக்ரெட் என்ற பெயரில் நிகழ்ந்த அனைத்தையும் விலாவாரியான ஒரு புத்தகமாக வெளியிட வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டது பிரிட்டன் அரசு. அதன் பிறகு பிளச்லே பார்க் பள்ளி விவரங்கள் மற்றும் ஆலன் டூரிங் சர்ச்சிலுக்கு எழுதிய புகார் கடிதம், பாம் வரைபடம், கொலோசஸ் உருவாக்க ஆவணங்கள்
ஆகியவற்றை மக்கள் பார்வைக்கு வெளியிட்டது பிரிட்டன். ஆனால் இது போன்ற சம்பிரதாய அங்கீகாரத்திற்காக எல்லாம் காத்திருக்கவில்லை ஆலன். போர் முடிந்த மறுநாளே கணினி அறிவியலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துப் போகும் பணிகளை துவங்கினார்.